Church details. தெனாலிராமனும் காளியின் வரமும். கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் பெரிய மந்திரியாக இருந்தவர் தெனாலிராமன். அரண்மனை சேவைக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு தெனாலிராமன். அன்றாட வாழ்க்கைய ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தன்னோட மனைவி மற்றும் மகன் வறுமையில் வாழுறத தெனாலிராமனால் தாங்கிக்க முடியல. தன்னோட கஷ்டத்தை எல்லாம் காளிதான் தீர்த்து வைக்கணும்னு காளி கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாரு. உடனே தெனாலிராமன் முன்னாடி காளி நேர்ல வந்தாங்க. ராமா, உன்னோட கஷ்டங்களை தீர்த்து வைக்க வந்திருக்கேன். உனக்கு நான் ஒரு வரம் தர்றேன்னு சொன்னாங்க. உடனே தெனாலிராமனோட கையில 2 பாத்திரம் தானா வந்துச்சு. ஒரு பாத்திரத்துல புத்தி அமிர்தம், இன்னொரு பாத்திரத்துல பண அமிர்தம், 2ம் இருக்கு. புத்தி அமிர்தத்தை நீ குடிச்சேன்னா இந்த உலகத்திலேயே உன்னை யாரும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு புத்தி கூர்மை உனக்கு கிடைக்கும். பணாமிர்தத்தை நீ குடிச்சேன்னா உனக்கு இனிமே பண கஷ்டமே வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீ 2 பாத்திரத்துல இருக்கிறதையும் குடிக்க கூடாது. ஏதாவது ஒரு பாத்திரத்துல இருக்கிற அமிர்தத்தை தான் குடிக்கணும். எந்த பாத்திரம்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. இதை கேட்ட தெனாலிராமன் பண அமிர்தத்தை புத்தி அமிர்தத்துல கலந்து 2யும் கடன்னு குடிச்சிட்டாரு. இத பார்த்த காளிக்கு கோபம் வந்துடுச்சு. அட என்னப்பா நீ, நான் ஒரு பாத்திரத்தை தானே குடிக்க சொன்னேன், நீ என் 2யும் குடிச்ச. காளி கையால அமிர்தத்தை வாங்குறதே பெருசு, அந்த அமிர்தத்தை யாராவது வீணாக்குவாங்களான்னு கேட்டு சிரிச்சாரு. ராமனோட சமயோஜிதத்தை நினைச்சு காளி, பரவாயில்ல, உனக்கு 2 வரங்களையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்க. அதுக்கு அப்புறமா கிருஷ்ண தேவராயர் அரண்மனையில் சேர்ந்து தன் மனைவி மற்றும் மகனுடன் எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்ந்தாரு தெனாலிராமன். நீதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜிதமாக செயல்பட்டால் நிறைய பலன்களோடு சந்தோஷமாக வாழலாம்.